ஃப்ளாஷ் தியேட்டர் டிவி நேயர்களுக்கு அன்பு வணக்கங்கள். சார்லியின் நடிப்பை முழுமையாக வெளிக்கொணரும் வகையில் அவ்வப்போது படங்கள் வருவதுண்டு. அந்த வகையில் சார்லி கதையின் நாயகனாக ஏறத்தாழ நடித்து உள்ள படம் ஃபைண்டர். அவருக்கு இயல்பாக வரும் சோகத்தை பிழிந்து கொடுக்கும் ஏழை கதாபாத்திரம்தான் இதில். வறுமையில் வாடுவதையும் துரோகத்தின் வலியையும் இயல்பு மீறாமல் கொடுத்திருக்கிறார். வழக்கமாக இயல்பை தாண்டி நடிக்கும் சார்லி இதில் லிமிட்டேஷனை தாண்டவில்லை. கதையின் நாயகன்தானே தவிர பெரும்பாலான காட்சிகளை அவர் அடைத்து கொள்ளவில்லை. அவசியமான காட்சிகளில் மட்டும் பயன்படுத்தியிருக்கின்றனர் அவரை. கண்டிப்பாக வித்தியாசமான கதைதான். வறுமையில் தத்தளிக்கும் குடும்பத்தின் நிலையை உயர்த்த செய்யாத கொலை குற்றத்தை தான் ஏற்றுக்கொண்டு சிறைக்கு செல்கிறார் பீட்டர் கேரக்டரில் நடித்திருக்கும் சார்லி. 6 மாதத்தில் அவரை சிறையிலிருந்து மீட்டு விடுவோம் என்று உறுதியளிப்பவர்கள் பிறகு மீதி பணத்தையும் கொடுக்காமல் அவரை வெளியேவும் எடுக்கவில்லை. இதனால் மனதளவில் பாதிக்கப்படும் பீட்டர் சார்லியின் மனைவி தற்கொலை செய்து கொள்கிறார். செய்யாத குற்றத்திற்காக தண்டனை அனுபவிப்பவர்களை கண்டறிந்து அவர்களை நிரபராதி என நிரூபிப்பதை முழுநேர பணியாக செய்யும் டிடெக்டிவ் ஏஜெண்ட் வினோத் கவனத்திற்கு வருகிறது இந்த விஷயம். சார்லி எப்படி இதில் சிக்க வைக்கப்பட்டார் என்பதை அறியும் ஆராய்ச்சி முயற்சியில் இறங்கும் வினோத். அப்படி ரிசர்ச் செய்யும்போது அதிர்ச்சிகரமான தகவல்கள் வினோத்துக்கு கிடைக்கிறது. வினோத்தால் பீட்டர் சார்லியை சிறையிலிருந்து விடுவிக்க முடிந்ததா, அப்புறம் என்னதான் முடிவு என்பதை விவரிக்கும் படம்தான் ஃபைண்டர். யதார்த்தமான நடிப்பை தந்திருக்கும். பிரைவேட் டிடெக்டிவ் ஏஜெண்டாக நடித்து படத்தை இயக்கியிருக்கிறார் வினோத் ராஜேந்திரன். அவருக்கு உதவியாளராக வரும் தாரணி ஹீரோயின் இடத்தை ஃபில் செய்கிறார். நிழல்கள் ரவி, சென்ட்ராயன் என பொருத்தமான கேரக்டர்களில் நடித்திருப்பவர்கள். சார்லி சிறைக்கு போவதற்கு காரணமான சென்ட்ராயன் அவரும் சிறையில் மாட்டிக்கொள்ளும் கேரக்டரில் நடித்திருக்கிறார். திரைக்கதை, இசை, எடிட்டிங் ஓகே. எவரிடமும் டைரக்ஷன் முயற்சி பெறாமலேயே வித்தியாசமான விஷயத்தை மக்களுக்கு தர வேண்டும் என செயல்பட்டிருக்கும் டைரக்டர் வினோத்தை அப்ரிஷியேட் பண்ண வேண்டும். நன்றி, வணக்கம். எல்லாருக்கும் வணக்கம். நான் தான் மனஸ்வி. ஃப்ளாஷ் தியேட்டர் டிவிக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் அந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸ்லாம் வரும். தேங்க்யூ ஆல். பை பாய்.